Hi, welcome to Keru Food Basket channel. இன்னைக்கு வீடியோல நம்ம கேசரி ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், கிளிக் பண்ணிடுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்ல செய்யற கேசரியை விட இந்த ஹோட்டல் அண்ட் கல்யாண ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சர்க்கரை, ரவை. இந்த கப்பில் வந்து நான் 7 to 8 கப்ஸ் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3/4 1 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போது ஆயில் வந்து எந்த கப்பில் நம்ம வந்து நெய் எடுக்கிறோமோ அது 2 மடங்கு வந்து எண்ணெய் எடுத்துக்கணும், வெஜிடபிள் எண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி, பிளம்ஸ், ஏலக்காய், ஃபுட் கலர், வெனிலா எசன்ஸ். ஃபுட் கலர் நீங்கள் எந்த கலர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பிளம் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் போல் வறுக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறினதும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்டட் ரவையாக இருந்தால் கூட நெய்யோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுக்கும் பொழுது நல்லா வாசனையாக இருக்கும். கலர் மாறாமல் ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்தா போதும். இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நான் 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். இது கரெக்டான அளவு. நான் இப்போ 7 கப்பு தண்ணி ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப்புக்கு 2.5 கப் ரேஷியோவில் தண்ணி வந்து சேர்த்துட்ருக்கேன். இதில் வந்து நான் கேசரி பவுடர் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வந்து ஃபுட் கலர் வந்து ஃபேவரட்டோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 பங்கு நெய்க்கு 2 பங்கு எண்ணெய் இருக்குது. அதில் 1 கப் எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எந்த ஸ்வீட் ரெசிபியாக இருந்தாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்க்கும்பொழுது ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நான் இப்போ வந்து கொஞ்சம் போல் சால்ட் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது ஏலக்காய் நம்ம நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்ல தண்ணி கொதிச்சதும் இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை சேர்த்து நல்லா கரைஞ்சதும் அதுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்க்க போகிறோம். 1 கிலோ ரவைக்கு 1 கிலோ சர்க்கரை கரெக்டான அளவு, மீடியம் ஸ்வீட் லெவலில் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப்பு ரவைக்கு 1 கப் சர்க்கரை. இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்தா கரெக்டான அளவு. இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை வந்து சேர்த்துருவோம். கூடவே 1/2 கப் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு கவர் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக எடுத்ததும் கீழே விழுற அளவுக்கு கேசரி. இப்போ ஓப்பன் பண்ணி முந்திரி பிளம்ஸ் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு ஓரங்களில் வந்திருக்கும். நான் எடுத்து வச்சுருக்கிற வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஹோட்டல் அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்டைலில் எப்படி நம்ம ரவா கேசரி ரெசிபி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டாடா பாய்.